Taste the Daily. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் ஆங்கிலா. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சியினுடைய இளைஞர் பயணம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியிலே பிரம்மாண்டமான பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாகமான வரவேற்போடு தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்திலே மக்களை காப்போம், அதாவது தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாவுத்திரல் இரும்பு ஆட்சிக்கு அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு ஏராளமான மக்கள் பல்வேறு கோரிக்கைகளோடு திமுக அரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அரசு வந்தித்து விட்டதாக மிகப்பெரிய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருச்சூர் என்குறை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிவந்தி ஆதித்தனார் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்கள். மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக அரசு சார்பிலே மணிமண்டபம் கட்டப்பட்டது. தொடர்ந்து இப்படி பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு வழங்கி இருக்கிறது. ஆலந்தரை பகுதியில் சுமார் 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கூட்டு நுழைவு காயப்பட்டங்கள் தொடங்கி கூட்டு குடிநீர் மூலம் காயப்பட்ட குடிநீர் வசதி செய்திருக்கிறது. உடன்குடி பேராட்சி பொதுமக்கள் குடிநீர் தேவைக்காக குறைந்தநீர் உடன்குடி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. அதே போல உடன்குடியில் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாகி 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவமனை கட்டிக் கொடுத்தது. உடன்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்ட ரூபாய் 1.30 கோடி ரூபாயை கட்டிக் கொடுத்து திறந்து வைக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பக்தர்கள் வசதிக்காக யாத்திரை பக்தர்கள் தங்கும் விடுதி 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இப்படி அதிமுக அரசு செய்திருக்கிறது. பூமங்கலம் பகுதியில் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்பணை அகில அண்ணா திராவிட ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு அந்த தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வு ஆட்சி மாற்றத்தால் ஸ்டாலினுடைய திமுக அரசு சிக்கல் ஒட்டியது. இப்படி பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக கழக அரசு கொடுத்தது. இப்படி பல்லாயிரக்கணக்கான அந்த திட்டங்களை பெற்ற மக்கள் எழுச்சியோடு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள்.